தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19 முதல் திருவாக்கியங்கள். குறிப்பாக 21வது வாக்கியம். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரிதாக்குக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். தெய்வம் உயிர்த்த ஆண்டவர் நம்மை அனுப்புகின்றார். நம்ம எல்லோருக்கும் தெரியும், இன்று தாய் திருச்சபையானது நம்முடைய இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய விழாவை கொண்டாடுகின்றது. தெய்வம் இரக்கத்தின் ஆண்டவர், இரக்கமே உருவானவர். ஆகவே இந்த இரக்கத்தின் செய்தியை எடுத்து செல்வதற்காக உன்னையும் என்னையும் தெய்வம் அனுப்புகின்றார். நாம் செல்வோம், இயேசு நாமத்தில் செல்வோம். முதலில் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு, பிறகு அன்பியத்தில், பிறகு நம்முடைய பங்கில், பிறகு இந்த உலகத்துக்கு இயேசுவின் இரக்கத்தின் செய்தியை எடுத்து சொல்லுவோம். அவ்வாறு இரக்கத்தின் செய்தியை எடுத்து சொல்லும்போது நான் அமைதியாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி இருக்க வேண்டும், ஒரு அமைதியான சூழல் இருக்க வேண்டும். அந்த அமைதி யார் தர முடியும்? இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகவே இயேசுவை நம்பிக்கொண்டு, ஆண்டவரே இதோ நீ தருகின்ற அமைதியை சொந்தமாக்கி கொண்டு அந்த அமைதியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க எனக்கு சக்தியை தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நம்மை முழுமையாக இறைவனை விட்டு கொடுத்து கொண்டு இரக்கத்தின் தூதர்களாக நீயும் நானும் மாறுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, இன்றைய காலகட்டத்தில் பலரும் அங்கும் இங்கும் அழிந்தும் ஒளிந்தும் கொண்டு இருக்கின்றார்கள். அமைதிக்காக பலதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான அமைதி நீதான் என்ற சத்தியத்தை மறந்து வாழ்கிறார்கள். அந்த அமைதியானதையும் நீதான் என்பதை எடுத்து சொல்வ எங்களுக்கு கிருபையை தந்திரலும், தைரியத்தை தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.